முஸ்லீமில் இன்னொரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இஸ்ததன்து ரப்பி, என் இறைவனிடத்தில் நான் அனுமதி கேட்டேன், அஸ்தக்ஃபிர லி உம்மி, என் தாயாருக்காக பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அனுமதி கேட்டேன். ஃபலம் யஅதன் லி, அல்லாஹ் எனக்கு அனுமதி தரவில்லை. வஸ்ததன்து அஸ்ஸூர கபரஹா, கபரையாவது போய் பார்க்குறேன் அப்படின்னு அனுமதி கேட்டேன். ஃபாதினலி, எனக்கு அனுமதித்தான். அப்போ தாயாருக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் அனுமதி கேட்டேன், அல்லாஹ் மறுத்துட்டான். நீ ஜியாரத்து செய்யண்டா போய்க்கன்னு சொல்லிட்டான் என்றால் என்ன அர்த்தம்? யாருக்கு மன்னிப்பு கேட்கக்கூடாது? மன்னிப்பு கேட்பதற்கு யாருக்கு தடை இருக்குது? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். யாருக்கு தடைன்னு காட்டுறான்னு கேட்டால் அந்த ஹதீஸ் வருது. எப்படி வருதுன்னு கேட்டால், மாக்கானலின் நபி வல்லதீன் ஆமனும், நபிக்கு அனுமதி கிடையாது, மூமின்களுக்கும் அனுமதி கிடையாது. யஸ்தக்ஃபிருலில் முஷ்ரிக்கீன, முஷ்ரிக்குகளுக்கு இணை கற்பிக்கிறவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அனுமதி கிடையாது என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ தாயாருக்கும் நான் பர்மிஷன் கிடையாதுன்ட்டான் அல்லாஹ். தகப்பனார் நரகத்தில்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இது இந்த செய்தியை இன்னும் பலவீனப்படுத்துது. அப்படின்னா பாவ மன்னிப்பு தேடுவது அல்லாஹ் ஏன் மறுத்தான்? முஸ்லீம்களாக இருந்தால் பாவ மன்னிப்பு தேடலாம் தானே. அப்போ ஏன் அல்லாஹ் அதுக்கு அனுமதி கொடுக்கல? என்ன நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு உரிமை இருக்குது. அது பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. ஏங்க தவறு செஞ்சவங்களுக்கு தாங்க மன்னிப்புக்கு பாவ மன்னிப்பு தேடனே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தந்தையெல்லாம் பரிசுத்தமானவர்கள் ஆச்சாங்க. அப்படி பரிசுத்தமானவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடணுமா? தேவையில்லை. ஒரு குழந்தை இருக்குது, 1 வயசு குழந்தை, 6 மாத குழந்தை, 3 மாத குழந்தை. அந்த குழந்தைக்கு யாரெல்லாம் அந்த குழந்தை பாவத்தை மன்னிப்பாங்கன்னு சொல்லுவோமா? தேவையில்லை. இல்லை, அந்த மாதிரி தான் உங்களுடைய தாயார் தேவையில்லை, அதனால தான் வேணான்னு சொன்னான். அது மட்டும் இல்லை, அந்த டைம் ஸல்லல்லாஹு அலைஹி பெற்றோர்கள் வாழ்ந்த டைம் ஃபத்ரத்துடைய காலம்னு சொல்லுவாங்க. ஃபத்ரத்துன்னா நபி இல்லாத காலம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் எந்த நபியும் வரலைங்க. இந்த இடைப்பட்ட காலத்துக்கு ஃபத்ரத், இடைவெளி காலம் என்று சொல்லப்படுது. அந்த நபியே இல்லையா, அப்படிப்பட்டவங்களுக்கு எந்த வேதனையும் இல்லை, தண்டனையும் இல்லை. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வமா குன்னா முஅذிபீன ஹத்தா நபஅஸ ரசூலா, எந்த சமூகத்தையும் நம்ம வேதனை செய்ய மாட்டோம் ஒரு ரசூலை அனுப்பினாலே தவிர. ஒரு ரசூலை அனுப்பி அவங்க அதை ஏற்றுக்கொள்ளலையா, அவங்களுக்கு தண்டனை தான். நம்ம ரசூலே அனுப்பலை, அந்த சமூகத்தை வேலை செய்ய மாட்டோம். அப்படி அல்லாஹ் சொன்னால அந்த ரசூலே இல்லாத காலகட்டம், ஃபத்ரத்துடைய காலகட்டத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் தந்தையாரெல்லாம் இருந்தாங்க.